இருக்கும்போது ஃபாஸ்டிங் இருக்கும்போது டயபெட்டிஸ் மெடிசன் எடுத்துட்டு இருந்தீங்களா? இருக்கு. பட் தென் லைக் அங்கே ப்ராப்ளம் வந்து அங்கே தான் ஃபாஸ்டிங் இருக்கிற இடத்துல நான் மொபைல் எடுக்கணும். right thing you came over here. வந்துட்டீங்க. Past history I speaking to the doctors. Yes, sir. They explained to me everything. I know that very well. They explained everything, but எனக்குமே it was quite shocking. இந்த ஒரு இது வச்சுட்டு நீங்க பண்ணிட்டு Is also very easy. Understand. In fact, you met the minister or Mr. Dharmendra Pradhan, Pallikalathurai அமைச்சர் மகேஷ் பொய்யா அவருடைய சேர்ந்து ஆபீஸ்லயே பார்த்தோம். It was a lengthy discussion, but probably பாலிசி டிசிஷன் நீங்கள் பேசுகிறேன். நீங்கள் கிரவுண்டில் வந்து குழந்தைங்களோட ஃபீஸிங் ஸ்டாப் பண்ணணும். இன்னைக்கு கூட 4 லட்சம் குழந்தைங்க ஆர்டியில் ஹோட்டல் பசங்களுக்கு யூனிஃபார்ம் தைக்கணும். இதெல்லாம் கிரவுண்டில் இருக்கிற பிரச்சனை. நீங்கள் வந்து ஃபண்டை வந்து நிறுத்தணும்னா எந்த இடத்துல நிறுத்தணும்னு ஒரு பேசிக் படிப்புலேயும் சுகாதாரத்துலேயும் ஃபண்டை நிறுத்தணும். இது வேறு ஒரு குழந்தை 10 நாள் ஸ்கூலுக்கு போகணுன்னா ட்ராப் அவுட் ஆகிடும். ஸோ மை ஒன்லி டிமாண்ட் இஸ் ப்ளீஸ் ரிலீஸ் த மனி. அதுக்கப்புறம் நீங்கள் பாலிசி இஷ்யூஸ் எல்லாம் பேசிட்டு இட்ஸ் எ வெரி ஃபேர் டிமாண்ட். இங்கே இருக்கிற பிஜேபி தலைவர்கள் நினச்சா ஒரே நாளில் அந்த காசு வந்தது. ஆனால் வந்து ஏன் அந்த இடம் போச்சு தமிழ்நாடு இந்த கேள்வி வந்து எல்லாருமே குழந்தைங்க அவங்களுக்காக பேச முடியாது. exactly. We as public representatives, we need to speak on their behalf. Not only that, even larger society has to speak. So, don't do this financial blackmail. ஓட்டுக்கு போய் தான் நாங்கள் உங்களுக்கு காசு வாங்கணும். இந்த காசு நீங்கள் என்ன மரத்தில் நட்டு நாங்கள் வசூல் பண்ணி கொடுத்தோம். ஸோ குழந்தைங்களுக்கு ஏன் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரிஜினல் இஷ்யூ. அது வந்து இட்ஸ் சீரியஸ் இஷ்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் டச்சஸ் வந்து வெரி வெரி ஸ்ட்ராங். நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா படிப்பு வரணும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சு தான் ஐ டுக் த டிசிஷன் and I'm continuing. It's a right cause and probably it deserves it actually. நீங்கள் இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த முயற்சி எடுத்தது வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிடும். ஹவு சீரியஸ் திஸ் இஷ்யூஸ் ஒரு விழிப்புணர்வு உருவாக்கி. அதுதான் என்னுடைய இன்டென்ஷன் சார். எனக்கு தெரியும் இவங்க எவ்வளோ சொன்னாலும். ஆனால் தமிழ்நாடு மக்கள்கிட்ட நீங்கள் ஓட்டு கேட்கணும். தமிழ்நாடு மக்களுக்கு தெரியட்டும். பிள்ளைங்க விஷயம் இருந்தாலும் இவர்கள் வந்து சுவிசாய்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அராஜக கும்பல், அப்படிப்பட்ட மோசமான கும்பல் என்பது தமிழக மக்களுடைய மனதில் வர வேண்டும். அவங்க ஓட்டு கேட்குற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஜனங்க அதை கேட்டாங்க. அதுதான் சுற்றுப்பயணத்தில் இருந்தால் எங்களுடைய மாநாடு பயணிச்சு துரை சார் வந்து என்னுடைய பார்லிமெண்ட்ல என்னுடைய ஒரு பார்ட்னர் சேர்ந்து தான் ஆதரவும் ஐயா சொன்ன கேட்க சொன்னாங்க. எனக்கிட்ட உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவரும் இதே மாதிரி பல போராட்டங்கள் மக்களுக்காண்டு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலுமே கொஞ்சம் உடனே பார்த்துக்க சொன்னார். நல்ல விஷயத்துக்காண்டி இது அவருடைய ஆதரவு, மறுமலர்ச்சி திமுகவுடைய ஆதரவு, முழு ஆதரவு உங்களுக்கு இருக்குது. நான் இதில் எந்த இதுவும் கிடையாது. நான் அன்னைக்கே நீங்கள் திருவள்ளூருக்கே எனக்கு வரதா எங்களுக்கு ஆசை. திருவள்ளூர் வந்து உங்கள் முன்னாடி நாங்கள் எல்லாரும் கோஷம் போடணும். கோஷம் போட்டு உங்க கூட சேர்ந்து போடணும் ஆசைப்பட்டாங்கன்னா திடீர்னு உங்களுடைய இந்த உடல்நிலை குறைவு, மருத்துவம் என்னென்ன கோஷங்கள் போடும் கொண்டு எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் மாணவரணி சார்பாக வச்சுட்டாங்க. இல்லை சார், இந்த போராட்டம் இப்போ தொடரும். அதை வந்து கண்டிப்பாக நம்ம கொண்டு போகணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் இன்வால்வ் ஆகினா அது பெரிய நீங்கள் எல்லாம் அதான் நான் சொன்ன மாதிரி அவருடைய வாழ்க்கையும் அவருடைய முறைகளை பார்த்து தான் நாங்கள்லாம் வளர்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் தான் நம்ம செய்யணும். கண்டிப்பாக அவங்களுடைய பங்களிப்பு வந்து பெரிய ரொம்ப வந்து கடமை, வர வேண்டிய கடமை. உங்களோட தோளோடு நிற்கிறோம். நாங்கள் தலைவர் வைகோ, மறுமலர்ச்சி திமுக எல்லாரும் இந்த விஷயத்தில் உங்களோட தோளோடு நிற்கிறோம். தொடர்ந்து இதில் நம்ம போராடுவோம். உடம்பு பார்த்துக்கோங்க. சாருடைய
யார் இருக்கிறாங்க பார்த்துக்கிறது சார்? வேறு யார் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, உள்ளே நான் சொன்னேன். அப்புறம் எல்லாம் நம்ம காங்கிரஸ் இயக்கத்தின் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் என் அன்பு சகோதரர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய, ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய சமகர சிக்ஷா அபியான் ஒருங்கிணைந்த அந்த பள்ளிக்கல்வி திட்டத்திற்கு உண்டான நிதி, அதை ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு வழங்காததை கண்டித்து கடந்த 29ஆம் தேதி முதல் அவர் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்கினார். இன்றுடன் 4வது நாள். அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டு இப்பொழுது சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று அவரை மருத்துவமனையில் சந்தித்து அவரது உடல்நலம் விசாரித்து அவருடைய இந்த அறப்போராட்டத்திற்கு, தமிழக மாணவர்களுக்காக அவர் முன்னெடுத்துள்ள இந்த அறப்போராட்டத்திற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் வைகோ மற்றும் என்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக நான் இன்று வந்து அவரை சந்தித்தேன். சமகர சிக்ஷா அபியான் திட்டம், ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம், இது நாட்டில் உள்ள அனைவருக்கும் தரமான சமமான கல்வியை வழங்க வேண்டும் என்று 2018 ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. கடந்த 2024-25 அந்த நிதியாண்டிற்கு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கிட்டத்தட்ட 2152 கோடி ரூபாய் அந்த நிதியை ஒன்றிய அரசு நமக்கு வழங்கவில்லை. இதை வழங்காததால் அரசு பள்ளிகளில் அடிப்படை அந்த செலவுகளை சந்திக்க முடியாமல், ஆசிரியர்களுக்கு உண்டான அந்த ஊதியங்களை வழங்க முடியாமல், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அதாவது கட்டாய கல்வி திட்டம், ஏழை வீட்டு பிள்ளைகளின் மாணவர்களுக்கு அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக கட்டாய கல்வி திட்டம், இது போன்ற முக்கியமான இதுகளுக்கெல்லாம் நம்ம பணம் கொடுக்காத மாதிரி ஒரு கடுமையான ஒரு நிதி நெருக்கடி இதனால் ஏற்பட்டுள்ளது. மாநில அரசு சார்பாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மாநில பள்ளிக்கல்வி பொய்யாமொழி இது குறித்து பலமுறை நம்முடைய ஒன்றிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தனர். சில மாதங்களுக்கு முன்பு அங்கு டெல்லியில் நாடாளுமன்ற அவைக்குள் உள்ள நம்முடைய ஒன்றிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவருடைய அலுவலகத்திற்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடன் நானும் பிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்று அவர்களிடம் இந்த வேண்டுகோளை விடுத்தோம். கண்டிப்பாக இந்த சமகர சிக்ஷா அபியான் திட்டத்தின்படி நமக்கு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய அந்த 2152 கோடி ரூபாயை உடனே நீங்கள் வழங்க வேண்டும், இதனால் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகின்றது என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் அந்த இருமொழி கொள்கையை கைவிட்டுவிட்டு அந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்க வேண்டும். பிஎம்சி அந்த பள்ளிகளுடைய அந்த பிஎம்சி பள்ளிகள் பொறுத்தவரைக்கும் அவங்க அந்த புதிய கல்வி திட்டம், தேசிய கல்வி திட்டம், அதன்படி மும்மொழி கொள்கையை ஏற்று செயல்படக்கூடிய பள்ளிகள், அதை நீங்கள் முதல்ல நீங்கள் செஞ்சீங்கன்னா தான், நிறைவேற்றினீங்கன்னா தான் நாங்கள் இந்த சமகர சிக்ஷா அபியான் அந்த நிதிக்கு உண்டான ரூபாயை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி அவர் வெளிப்படையாக சொன்னார். இதனால் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள், அவங்களுடைய எதிர்காலம் சரி, நம்முடைய அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், அவர்களுடைய எதிர்காலமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா, நம்முடைய கட்டாய கல்வி திட்டத்தில் உங்களுக்கே தெரியும், தமிழ்நாடு முழுக்க பல ஏழை வீட்டு பிள்ளைங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளில் இடம் கொடுக்குறாங்க. அப்படி இந்த நிதி நெருக்கடினால கிட்டத்தட்ட கடந்த 2 வருடங்களாக அந்த திட்டத்திற்கு ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் இது போன்ற விஷயங்கள், நம்முடைய தமிழ்நாட்டு
மாணவர்கள் அவர்களுடைய எதிர்காலம், குறிப்பாக ஏழை வீட்டு பிள்ளைகளுடைய மாணவர்கள் அவங்களுடைய கல்வி பாதிச்சிடக்கூடாதுங்கிற உன்னதமான நோக்கத்துக்காக அவர் கிட்டத்தட்ட 4வது நாளாக தொடர் காலவரையற்ற அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கிறாரு. அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவருக்கு கார்டியாக் இஷ்யூஸ் உண்டு, இரத்த கொதிப்பு உண்டு, பல்வேறு அந்த உடல் உபாதைகள், அந்த பிரச்சனையோடு தான் இன்றைக்கி ஒரு உண்ணாவிரத்தில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி அரசு மருத்துவமனைக்கு அவரை மாற்றிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒன்றிய அரசுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், இங்கே உண்ணாவிரதம் இருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் சார்பாக 40 லட்சம் தமிழக மாணவர்களின் சார்பாக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, எங்கள் தலைவர் வைகோவின் சார்பாக என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒன்றிய அரசிற்கு இந்த சமக்ரா சிக்ஷன் அபியான் திட்டத்துக்கு உண்டான அந்த நிதி 2152 கோடி 2024-25 உண்டான நிதியும் சரி, நடப்பாண்டுக்கு உண்டான நிதியும் சரி, தயவு செய்து காலம் தாழ்த்தாமல் நீங்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என அன்பான வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். இந்த நேரத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் மூத்த தலைவர்கள் யாரும் பார்க்கல, அதுக்கான அந்த ஆதரவையும் தெரிவிக்கல. செல்வப்பிரந்தவை கூட நேரில் வந்து மக்களை எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக வருவாங்க. அண்ணன் செல்வப்பிரந்தையே வந்துட்டு போனதாக இப்போ தகவல் வந்திருக்கு. இதில் நீங்கள் யாரோட ஆதரவு விட்டுருங்க. அன்பு சகோதரர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர், எதிர்கால நட்சத்திரம் ராகுல் காந்தியுடைய ஆதரவு இருக்கு. நம்முடைய சசிகாந்த் செந்திலுடைய போராட்டத்திற்கு அன்பு சகோதரர் ராகுல் காந்தியுடைய ஆதரவு இருக்கு. ஆனால் அனைவருடைய ஆதரவு இருக்கும்போது நம்ம நினச்சிக்கணும் இந்த நேரத்தில். அதனால் எல்லாரும் பார்ப்பாங்க. நான் என்னுடைய இது பொறுத்த வரைக்கும் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக இருக்கிறாங்க. அவர் நாங்கள் படுத்துக்கிட்டே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னேன் நான் உடனடியே பார்த்துக்கோங்க சொல்லும்போது, மாணவர்கள் சார்பாக இந்த நான் போராட்டத்தில் இருக்கிறேன். நான் இது உன்னதமான நோக்கத்துக்காக நீங்கள் அரசியல் எல்லைகளை கடந்து, சித்தாந்தங்களை கடந்து நீங்கள் ஒன்றிய அரசு இதுக்கு அவங்க கண்டிப்பாக இந்த நிதியை ஒதுக்கணும்னு சொல்கிறார். அதனால் தயவுசெய்து இவங்க பார்த்தாங்க, அவங்க பார்த்தாங்க, இதில் அரசியல் பார்க்காமல் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த நிதியை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும். இதை கட்சி எல்லைகளை கடந்து காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக என்ற அனைத்து தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து இயக்கங்களும் இதற்கு அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை விடுக்கும். நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஒருவர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தேசிய கல்விக் கொள்கையை கண்டித்தும் தமிழ்நாட்டிற்குரிய நிதியை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு இன்றைக்கு 4வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் நானும் தோழர்களும் மற்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அவரை நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தது மட்டுமல்லாமல் இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி அவரை கேட்டுக்கொண்டோம். காரணம், ஒன்றியத்தில் அமைந்திருக்கிற மோடி தலைமையிலான ஆட்சி என்பது ஒரு ஜனநாயக ஆட்சி அல்ல. ஜனநாயக கோரிக்கைகளை ஜனநாயக பண்போடு பரிசீலிக்கக்கூடிய ஆட்சி அல்ல. ஒரு மூர்க்கத்தனமான அரசாங்கம் ஒன்றியத்தில் இருக்கிறது. ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் ஒன்றியத்தில் இருக்கிறது. அந்த பாசிஸ்ட் அரசாங்கத்தை மக்களை திரட்டி அரசாங்கத்திற்கு எதிராக, அரசின் கொள்கைகளுக்கு எதிராக போராடி தீர்வு காண்பதுதான் சரியாக இருக்குமே தவிர, தனிப்பட்ட முறையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு தனது உடலை வரித்துக் கொள்வதை ஒன்றிய அரசாங்கம் மதிக்காது என்கிற காரணத்தினால் முடித்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உடனடியாக முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். ஓரிரு மணி நேரங்களில் நான் முடிவு செய்கிறேன், அதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொன்னால், ஓரிரு மணிகள் அவகாசம் கொடுப்பது தவறல்ல. ஆனால் ஓரிரு மணி, அதாவது 2 மணிக்குள்ளாக நீங்கள் ஒரு முடிவிற்கு வர வேண்டும். அதுதான் நல்லது. உங்களுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் முடித்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம். ஒன்றிய அரசாங்கத்திடம் ஏற்கனவே முதலமைச்சர் விரிவான கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டிற்குரிய கல்வி நிதியை 2252 கோடியை கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் நேரடியாக ஒன்றிய அமைச்சர்களை சந்தித்து, உள்துறை அமைச்சர்,
நிதியமைச்சர், பிரதமரெல்லாம் சந்தித்து முறையிட்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் பிஜேபியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கூறியிருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி கூட இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். ஆக இதுவரையில் செவிமடுக்கவில்லை. ஒன்றிய கல்வி அமைச்சர் கொடுக்க முடியாது, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு கையெழுப்பம் விட்டால்தான் கொடுப்போம் என திரும்ப திரும்ப கூறி வருவது கடுமையான கண்டனத்திற்குரியது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் 3 மொழி என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மாணவர்கள், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். ஆகவே அந்த கல்விக் கொள்கையை ஏற்கவும் முடியாது, தமிழ்நாட்டிற்குரிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தோழர் நல்லக்கண்ணையா அவர்கள் படிப்படியாக தேறி வருகிறார். ஏற்கனவே தொடக்க நிலையில் இருந்த நிலை இன்றைக்கு இல்லை, படிப்படியாக முன்னேற்றம் கண்டு வருகிறார். விரைவில் நல்ல குணமடைந்து சாதாரண வார்டுக்கு அவர் வருவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பாக மருத்துவர்கள், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தனி டீம் அமைத்து அவர்கள் தொடர்ந்து இரவு பகலாக கண்காணித்து வருகிறார்கள். நல்ல சிகிச்சை அளித்து வருகிறார்கள், பாராட்டத்தக்க சிகிச்சை அளித்து வருகிறார்கள். விரைவில் நிச்சயமாக நாம் அனைவரும் எதிர்பார்ப்பதை போல நல்ல குணமடைவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. சுங்க கட்டண உயர்வு ஏற்கனவே விலைவாசி உயர்வு மிக கடுமையாக மக்கள் பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து அத்தியாவசிய பண்டங்கள் உட்பட அனைத்து பொருட்களின் விலையும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. கட்டுப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்பொழுது போதாக்குறைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 50% வரி விதித்திருக்கிறார். 20% வரி, 25% அபதாரம், இந்தியாவுக்கு அபதாரம் என வைத்து 50% அறிவித்திருப்பதன் காரணமாக தமிழ்நாடே மிக கடுமையாக, திருப்பூர் உட்பட தமிழ்நாடே மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்து 5ஆம் தேதி இடதுசாரி கட்சிகளின் சார்பில் அனைத்து மாவட்ட தலைவரும் ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது. இது ஒரு பக்கம். இத்தகைய ஒரு நெருக்கடி மிக்க ஒரு சூழலில் சுங்க கட்டணம் நேற்று முதல் அனைத்து வாகனங்களுக்கும் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதைப் போல் இருக்கிறது. எரிகிற வீட்டில் பெட்ரோலை ஊற்றுவதைப் போல் இருக்கிறது. இந்த சுங்க கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும்.